வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசாகவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லா ப்ராப்பர்ட்டி. இந்த செலினியா வில்லா ப்ராப்பர்ட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்குது. ஸோ ஓஎம்ஆரில் ஆல்மோஸ்ட் நமக்கு கேளம்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ஹார்ட்லி ஒரு 2.4 ஃப்ரம் 2.6 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டான அமைதியான ரொம்ப ப்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வில்லா வேணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு சொன்னால் இதுதான் ப்ராப்பர்ட்டி. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் வில்லா, ஒரு வீக்கெண்ட் ஹோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை வந்து நான் வாழ போகிற ஒரு சூப்பரான லக்ஸுரியான ஒரு வில்லா வேணும் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த வில்லா. ரெண்டு கார் பார்க் கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 கார் நிறுத்த முடியும். ஈவன் உங்ககிட்ட 3 வண்டி இருந்தால் கூட 3 வண்டி கூட பார்க் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இங்கே இருக்குது. வாங்க, இது கார் பார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காற்று அடிக்குது. மேபி வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு கட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிரவுண்ட் ப்ளஸ் லேண்டு, குறைஞ்சபட்சம் 2600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் தான் இந்த வில்லா எல்லாமே கட்டப்பட்டது. 2600லேருந்து க்ளோஸ் டு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் லேண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் 2100 2200 தான் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிள். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 220 வில்லா 17 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. டென்சிட்டி ரொம்ப கம்மி. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஏக்கர் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஒரு 6 ஏக்கரில் தான் இந்த மொத்த வில்லாவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கிற 11 ஏக்கர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் அம்யூனிட்டிஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் அண்ட் கார்டன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது இன்னும் நீங்கள் ஃபுல்லாகவே இந்த வீடியோ பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் நிறைய இருக்குது. ஸோ நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. ஃபுல்லாக கவனிங்க, பாருங்கள். ஸோ வாங்க அதே மாதிரி மாடல் ஹவுஸ் பார்க்க போயிடலாம். இதுதான் மாடல் ஹவுஸு. காசாகவுண்ட் செலினியா வில்லா. ஸோ அதோட மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஆஃபீஸ். வாங்க. ஸோ இதுவே நல்லா ரெட் கார்பெட் போட்டு நம்மளை வெல்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே காசாகவுண்ட் செலினியா வில்லாஸ் அதோட மினியேச்சர் கிட்ட நின்றுட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள், இது எல்லாமே பாலி தீம்டு வில்லாஸ், பாலி ஸ்டைல் வில்லாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ வில்லாஸ் இங்கே இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லாஸ் எங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே இண்டிபெண்டன்ட் வில்லாஸு. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய அம்யூனிட்டிஸ் வரும். வில்லாஸில் வந்து நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் பெருசாக யாரும் கொடுக்குறதில்ல. ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் சூப்பராக வில்லாஸ்க்கு நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 90+ அம்யூனிட்டிஸ் இங்கே வருதுங்க. ஸோ இந்த 90+ அம்யூனிட்டிஸ்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இந்த மினியேச்சரில் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளப் ஹவுஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து G+2 க்ளப் ஹவுஸ் சைஸஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 11,000 ஸ்கொயர் ஃபீட்டில் க்ளப் ஹவுஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு ஜிம்மு, மல்டிபர்பஸ் ஹாலு, ஸோ இன்டோர் கேம்ஸு எல்லாமே வந்துடுது. அது இல்லாமல் ஒரு லாவிஷான ஒரு ஸ்விம்மிங் பூல், 8,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துடுது. ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆம்பி தியேட்டர், அகைன் வாக்கிங் ட்ராக்கு, ஜாக்கிங் ட்ராக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபர்பஸ் கோர்ட்டு. ஸோ இன்னும் நிறைய புது புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்ட் பிட்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஏரியா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ப்ராக்டிஸ் நெட் இருக்குது, வாலிபால் ப்ராக்டிஸ் நெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மினி கால்ஃப் நெட், உங்களுக்கு வந்து மினி கால்ஃப் ஏரியா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மியாமி ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி, அது இல்லாமல் அரோமா ஃபாரஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் நறுமணம் இருக்கக்கூடிய மரம், செடி அந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி நிறைய பிளான்டேஷன், நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரீஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த மினியேச்சரில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி தான் இந்த வில்லாஸ் எல்லாம் கட்டி முடிக்கப்படுது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேகமாக போயிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி
2025 இந்த இயர் 2025 டிசம்பர் எண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு கீ கிடைக்கும். ஸோ நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ இது லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 40% ஸ்டாக் அவைலபிள் அவுட் ஆஃப் 220. உங்களுக்கு அதில் மேக்ஸ் உங்களுக்கு போட்டுவீங்க. ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரதுக்கு அந்த பக்கம் ரோடு என்ட்ரி அந்த பக்கம் இருக்குது. ஸோ பெரிய என்ட்ரி இருக்குது. ஸோ என்ட்ரி உள்ளே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராக பாலி தீம்டு வில்லாஸ் இங்கே ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தால் இந்த மினியேச்சரை பார்த்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் புக் பண்ண முடியும். நம்பர்ஸ் போட்டும் மேபி கார்டு போட்டுமே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி வந்தால் இங்கே வந்து பெரிய ஃபாயர் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப ப்ரைவசியாக வருவதுக்காக இந்த வந்து அந்த ஃபாயரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாயர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து இது வந்து ஹை ரூஃப் பண்ணியிருக்காங்க. மேபி 2 ஃப்ளோருக்கு உண்டான ஹை ரூஃப் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு ஸ்டாண்ட் லிவர் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுவுமே இந்த இடத்துல ரொம்ப லேவிஷாக தெரியுது. இந்த லிவிங் அண்ட் டைனிங் பார்த்தீங்கன்னா மேசிவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வில்லா காசை கண்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சைஸே வந்து பார்த்திங்கன்னா 32 by ஆல்மோஸ்ட் 33 by 11.5 அந்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் அண்ட் டைனிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் அண்ட் இந்த டைனிங் இந்த ரெண்டுக்குமே அட்ஜஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லாவில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதாவது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இந்த ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா வில்லாஸ்லையுமே உங்களுடைய வீட்டிலே இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூல் வந்துடுதுங்க. வீடு இருக்குது, வீட்டோட அப்படியே பேக் சைட் கார்டனு. ஸோ அந்த கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 feet 4.5 feet வந்து நமக்கு டெப்த் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வில்லா சைஸுக்கு லென்த்துக்காகவே இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ப்ளஸ் அந்த வாட்டர் வந்து இதுலேருந்து நமக்கு வந்து ஷவர் ஆகிட்டே இருக்குது. அந்த வாட்டர் வந்து இந்த மாதிரி ஷவர் ஆகி வருது. நார்மல் மிடில் கிளாஸ் பர்சன் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் ஸ்விம்மிங் பூலோட சேர்ந்த ஒரு வில்லா இருக்குன்றது உண்மையாக கிரேட்டான விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 feet மேபி பிரெத் இருக்கும். லென்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35 feet லென்த் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இந்த இடத்துல நம்ம வந்து பாத்வே இருக்குது. அப்படியே அந்த பாத்வேல வந்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஒரு லேண்டிங் ஏரியா. இந்த ஏரியாவில் நம்ம இப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அது இல்லாமல் இங்கே வந்து நம்மளுடைய காமன் டாய்லெட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து காமன் டாய்லெட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த காமன் டாய்லெட் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நம்ம சாய்ஸுங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் விண்டு லைட்டுக்கு இவ்வளோ பெரிய விண்டோ கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி மாடர்ன் ஸ்டைலுங்க. இதெல்லாம் ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம்லேருந்து டாப் வரலையும் விண்டோ வந்து பெருசு வைடர் விண்டோ. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்குறது வந்து இப்போதைக்கு ஹோட்டலில் இருக்கிறதே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இது பெரிய விண்டோஸ் இருக்குது. நீங்கள் பெரிய கர்டன்ஸ் போட்டிங்கன்னா இது ஹோட்டலில் இருக்க ஒரு ரூம் மாதிரியே தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். அதுமாதிரி கிராஸ் வென்டிலேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்ன விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே கிரில்லோடு இருக்குது. ஸோ எல்லா விண்டோமே இதுவுமே கிரில்லோடு நமக்கு வந்துருங்க. ஸோ இது ஒன்று. அது இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பெட்டு ப்ளஸ் இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த இடம் முக்கியமான இடங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடம், முக்கியமான இடம். எல்லாருமே வீடு பார்க்க வர லேடிஸ் முதல்ல பார்க்குற இடம் கிச்சன் தான். ஆல்மோஸ்ட் 10/11 வந்து இது சைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பெரிய சைஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. நம்மளாம் வாவ்னு பார்க்கக்கூடிய அளவு ஒரு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அவன் எல்லாமே இங்கே செட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹப் இங்கே இருக்குது. அதாவது அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சனில் இந்த இது எல்லாமே ட்ரே எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகலாம் வாங்க. அகைன் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நமக்கு வந்துட்டு ப்ராப்ளி டீக்குட் ஃப்ரேம்னு நினைக்கிறேன். இந்த இது வந்துட்டு கிரில் வந்து டீக்குட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அது கூடவே வந்து இந்த ஸ்டேர் கேஸான செம்ம கிரிப்பான அயனில் போட்டிருக்காங்க. இந்த மேபி ராட்ஸ் எல்லாமே. அகைன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரெத் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் டு 4 feet கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு. இது எல்லாமே கிரானைட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்கிட் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி பாலிஷ் பண்ணாமல் அப்படியே ராவில் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு வழுக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஃபேமிலி லிவிங். ஸோ இது மேபி வந்து மேலே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து பேசுகிறதுக்கு. ஸோ ஃபேமிலி பர்சன்ஸ். இங்கேயும் ஒரு டிவி கொடுத்துருக்காங்க, ஒரு டிவி பேனலோட. ஸோ இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேணும்னா விட்டுடலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா போட்டு அழகாக ஒரு டீபாவும் போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14/6x10 இந்த சைஸு. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம இப்போ வந்து ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணும்னா இதை வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணலாம், அழகாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்டா நீங்கள் வந்து ஃபுல்லாக வெளிலலாம் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அது. அகைன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குங்க. கீழே இருக்க பெட்ரூம் நான் சொன்னேன் தாத்தா பாட்டி இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி கொடுத்துலான்னு சொன்னேன். கண்டிப்பாக வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கிட்ஸ் பெட்ரூம் நம்ம ஒன்று கொடுத்தா ஆகணும். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. இது வந்து வில்லாவுடைய ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டாப் டு பாட்டம் பெரிய விண்டோ இருக்குது. மேலேருந்து கீழே வரலையும் பார்த்திங்கன்னா பாட்டம்லேருந்து மேலே வரலையும் பெரிய விண்டோ இருக்குது. இந்த விண்டோ வந்துட்டு மேபி ஹைட் வந்து க்ளோஸ் டு ஒரு 7 feet இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லென்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 feet இருக்கும். ஸோ என்டையர் ரூமுக்கு வந்து விண்டும் லைட்டும் கொடுக்குற அளவுக்கு இந்த விண்டோ இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அகைன் கபோர்ட் சூப்பர் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு டிவி இருக்குது, இங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இந்த வாஷ்ரூம் நல்ல சைஸாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9/6 நல்ல பெரிய வாஷ்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா நீங்கள் மிரரில் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ட்ரெஸ்ஸிங் கபோர்டு சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல அதே அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குங்க. இது வந்து எலிவேஷனில் இருக்க பால்கனி சூப்பராக இருக்குது. மேபி வீட்டில் இருக்க மேபி யங்ஸ்டர் சின்ன பிள்ளைங்க விரும்புவாங்க. ஸோ இங்கே ஒரு டீப்பா போட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் 2 சேர் போட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை நான் முன்னாடி உள்ளே வரும்போது சொன்னேன், இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது சொன்னேன் இந்த சாண்ட்லியர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாண்ட்லியர் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து அந்த பாருங்கள் அந்த ஹூக் மேலே போட்டிருக்காங்க. மேலே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஹை ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து கீழே இருக்கவங்ககிட்ட பேசிக்க முடியும். ஸோ இங்கேருந்தே யார் உள்ளே வந்திருக்காங்க பார்க்க முடியும். இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லிவிங்கில் இருக்கவங்ககிட்ட பேச முடியும். நல்லா இருக்குது இது. அகைன் முக்கியமான விஷயம், முக்கியமான ஏரியா வந்துட்டோம். திஸ் இஸ் அவர் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து லேவிஷாக ஏன் சார் நான் வில்லா வாங்குகிறேன், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதுதான் முக்கியமான விஷயம். என்னென்னா இது வந்து 18.3 × 11.6 அவ்வளோ பெரிய ஒரு பெட்ரூம் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிங்கிள் சோஃபா போட்டிருக்காங்க, கூட ஒரு டீப்பாவும் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. நல்ல பெரிய சைஸ் காட் போட்டிருக்கு, கூடவே டிவியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து செட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த டாய்லெட்டு. ஸோ இந்த வீட்டில் வந்து 3 டாய்லெட் வருதுங்க. 2 பெட்ரூமும், 1 கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச்சு, இது ஒன்று அட்டாச்சு, கீழே இருக்குது காமன் டாய்லெட்டுங்க. ஸோ அது வேணுன்னா கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் நம்ம வந்து மாடிஃபிகேஷனில் கேட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த டாய்லெட் நல்ல பெரிய டாய்லெட் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் வாட்ரூப். ஸோ லேடிஸ் கண்டிப்பாக வாங்க, அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே மிரர் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே வந்து இது வாக்கிங் வாட்ரூப். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வச்சுக்கிற மாதிரி வாட்ரூப்ஸ் டாப் டு பாட்டம் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய சாரீஸ், மேபி சல்வாரு, சுடிதாரு, வாட் எவர் இட் இஸ் மொத்தமாக வச்சுக்கலாம். அந்தளவுக்கு கபோர்ட்ஸ் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வாக்கிங் வாட்ரூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டில், இந்த பெட்ரூமில். அதே மாதிரி இது அட்ஜஸ்ட்னா இந்த பெட்ரூமில் இன்னொன்று இருக்குது, நமக்கு வந்து ஒரு பெரிய பால்கனி ஆர் சிட் அவுட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ வாங்க, இது வந்துட்டு இங்கே ஒரு மேபி அகைன் இங்கே ஒரு டீப்பா போட்டு சுற்றி வந்து நமக்கு மேபி நார்மல் ட்ரெடிஷ்னலாக இருக்க ஒரு சேர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நல்லா பெரிய ஸ்பேஸாக இருக்குங்க, ரொம்ப பெரிய ஸ்பேஸு. இது வந்து எல்லா வில்லாஸ்லேயும் வருது. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஈவினிங்கில் ஒரு டீ வித் ஸ்நாக்ஸோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து நல்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. இதெல்லாம் கிளாஸாக இருக்குது, நீங்கள் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் டஃப் அண்ட் கிளாஸு, உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது, சரிங்களா? ஸோ கல் வந்து அடித்தா கூட உடையாது. அதென்ன சொல்கிறது, ரொம்ப நிறைய தடவை கல் அடிக்கணும், அதாவது நிறைய தடவை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணால் தான் அதில் வந்து உடைக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லா ஃபுல்லாக பார்த்து முடிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் 90% முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ். இங்கே வந்தீங்கன்னா உங்களோட வாஷிங் மிஷின் இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்குண்டான ப்ரொவிஷன் ஆல்ரெடி வாஷிங் மிஷின் இங்கே வச்சு காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து 2 டோர் இருக்குது. ஸோ உங்களுடைய டெரஸ் வர்றதுக்கு ஸோ வந்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு டெரஸ் ஏரியா இருக்குது. ஸோ இது ஒன்று, இது அப்படியே வாங்க வந்து பார்த்துருங்க. ஒரு சின்ன டெரஸ் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க.
இந்த டோர் நான் க்ளோஸ் பண்ணிவிடுறேன். இந்த பக்கம் ஒரு டோரு. இதுதான் நம்மளுடைய பெரிய டெரஸுங்க. வாங்க நம்ம வீட்டோட பெரிய டெரஸு. வாங்க இப்போ டெரஸ் வந்துட்டிங்கன்னா டெரஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மேட்ரு இருக்குது. என்ன அப்படின்னா பெரிய டெரஸு. இந்த டெரஸில் வந்துட்டு நம்ம மேபி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இங்கே பார்பிக்யூ கவுண்டர் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ கவுண்டர் இருக்குது. ஒரு ஜிங்க் போட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங் இங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்பிக்யூ செய்கிறதுக்கு உண்டான திங்ஸ் பார்பிக்யூ கவுண்டர் இங்கே இப்போ வச்சு காமிச்சிருக்காங்க. பட் பார்பிக்யூ கவுண்டர் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீட்டிலே வந்து மேபி நிறைய ஹோட்டல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். வீட்டிலே வந்து நீங்கள் பார்பிக்யூ கவுண்டரு வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே இருக்க ஸ்பெஷலுங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் பார்பிக்யூ கவுண்டர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய க்ளப் ஹவுஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்பிக்யூ கவுண்டர் இருக்குது. அது வந்து காமன். ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் ப்ளஸ் பார்பிக்யூ கவுண்டர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுதுங்க. ஸோ அது இங்கே இருக்க ஸ்பெஷலுங்க. ஸோ ஹோப் வில்லா பற்றி பார்த்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வில்லா ஏன் வாங்கணும், என்னென்ன ஸ்பெஷல் கீழே போய் பேசிடலாமா? இதுதான் இந்த வீட்டில் மாடல் ஹவுஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே மாதிரி தான் இங்கே வரக்கூடிய பில்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடுமே இருக்குங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 கிரவுண்டுக்கு மேலே. நிறைய இடத்துல வில்லான்னு சொல்லும்பொழுது 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிட்டு அது வில்லான்னு சொல்கிறாங்க. மேபி ஈவன் சம்டைம்ஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிட்டு நிறைய வில்லான்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும். இங்கே வாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் இங்கே லேண்டே வந்து பார்த்திங்கன்னா 2600 ஸ்கொயர் ஃபீட் தான் குறைஞ்சபட்சம் லேண்டு. மினிமம் லேண்ட் சைஸே வந்து 2600 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா 2000 ப்ளஸ் 2100 2500 ப்ளஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேவிஷாக இருக்கும். இங்கே இருக்கிற 220 வில்லாவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம்ஸ் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் கிடைக்கும். ஸோ யாருடைய அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்து முடிங்க. வில்லா கம்யூனிட்டி யாருக்கெல்லாம் ஆப்டானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐடியில் வேலை பார்க்குறேன், ஓஎம்ஆரில் ஐடியில் நான் வேலை பார்க்குறேன், பட் எனக்கு ஒரு அமைதியான இடத்துல ஒரு சூப்பரான வில்லா வேணும், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். இல்லை சார் எனக்கு வயசாகிடுச்சு, நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யார் தொல்லையும் இல்லாமல் ஒரு வில்லா கம்யூனிட்டி வேணும், வில்லா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வீடு இது. இல்லை சார் எனக்கு வந்து கிட்ஸ் இருக்காங்க, 2-3 பேர் என் பிள்ளைங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு வீக்கெண்ட் ஹோம் நான் கூப்பிட்டு போகணுன்னா ரெண்ட்டுக்கெலாம் போகிறேன், அதை விட வந்து எனக்கு ஓனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இது முக்கியமாக. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அகைன் காமனான உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் வில்லாவாக இருக்குது, அது இல்லாமல் காமனான உங்களுக்கு கிளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு, மல்டிபர்பஸ் ஹாலு எல்லாம் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்களோ அத்தனையும் இங்கே இருக்குது. அது முக்கியமாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா வெளியே போக வேண்டாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, உங்களுக்கு காஃபி மேபி கஃபே, உங்களுக்கு கஃபே உள்ளே வந்துடுது. ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்களோ என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அத்தனையும் வந்துடும். உங்களுடைய கார் வாஷு, உங்களுக்கு ஈவன் கார் ஏர் கூட பிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பம்பிங் ஸ்டேஷன் எல்லாமே இங்கே வந்து கொண்டு வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அத்தனையும் உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு கம்யூனிட்டி. ஸோ அதனால் வந்து யார் வேணால் இதை வந்து ஆப் பண்ணலாம். ஒன்லி திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 crore மேலே பட்ஜெட் இருந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி. மேபி இந்த சைஸ் லேண்டு, இந்த சைஸ் வில்லா எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட்டில் சிட்டிக்குள்ளே எங்கேயும் கிடையாது. ஈவன் சிட்டி அவுட்டர்லேயும் கிடையாது. சிட்டி அவுட்டர்லேயுமே வந்து இப்போ நான் லாஸ்ட் வீக் கூட நான் ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தேன். அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்பாக்கம் கிட்ட. ஸோ தே ஆஸ்கிங் 1 crore. ஸோ இந்த மாதிரி சைஸ் ஒரு வில்லா பார்த்தேன் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அபவுட் 1 crore கேட்குறாங்க. சொல்லுவாங்க இல்லையா சார் அவர் வீடு இழைச்சிருக்கார் சார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இழைச்சி உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் இந்த ப்ராடக்ட்டு. வில்லா கம்யூனிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வந்து யார் வேணால் ஆப் பண்ணலாம். இல்லை சார் நான் என்ஆர்ஐ வருஷத்தில் 1 மாதம் 2 மாதம் தான் வந்து தங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் சூப்பராக இருக்குங்க. பட் உங்களுக்கு ஓஎம்ஆர்லேருந்து ஒரு 2.4 to 2.6 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே வரணும். ஸோ அந்த ரோடுமே நல்லாயிருக்கு, வர போகிற ரோடுமே நல்லாயிருக்கு. ஸோ வில்லேஜ் ரோடு தான் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் சூப்பராக வந்துருக்குங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் டிசம்பரில் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்கூல்ஸ்னு எடுத்திங்கன்னா இங்கே பிஎஸ்பிபி ஸ்கூல் பக்கமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு பக்கமாக இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா டிஏவின்னு ஒரு ஸ்கூல் இங்கே இருக்குது, அது பக்கமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மில்டன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஜெகநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ ஸ்கூல்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மேபி இது வில்லா கமிட்டி அப்பான பிறகு ஸ்கூல் பஸ்ஸே உள்ளே வந்துடுங்க. ஸோ உள்ளே வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. அகைன் காலேஜ் உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், இந்துஸ்தான் இருக்குது, அகைன் செட்டிநாடு இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து விஐடி இருக்குது, தாகூர் இருக்குது, எஸ்எஸ்எம் காலேஜ். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அது
இன்னும் மெனி ஏகப்பட்ட காலேஜ் உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் இந்த டெய்ல் எண்டில் கண்டிப்பாக நிறைய காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹாஸ்பிட்டல் செட்டில்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, மேஜர் இதுதான் இருக்குது. இன்னும் பக்கத்தில் இன்னும் நிறைய கிளினிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்டர்டைன்மெண்ட் ஜோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரினா மால் இருக்குது, அகைன் கோவளம் பீச் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாயாஜால் இருக்குது. ஸோ இதெல்லாமே வெரி நியர், இங்கேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் மகாபலிபுரம் போகலாம், இங்கேருந்து ரொம்ப பக்கமாக தான் வரும் மகாபலிபுரம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ hour டிரைவ்லேயே உங்களுக்கு வந்துருங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து அந்த ஏரியாக்குள்ளே போக முடியும். ஸோ அதெல்லாமே இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் உங்களுக்கு வந்து இந்த ஏரியா எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய 750 acres சிறுசேரி ஐடி பார்க்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நீங்கள் ஐடி எம்ப்ளாயினா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட்டு, உங்களுக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் இதை வாங்கலாம். லோன் போகலாம், எல்லா பேங்க்கும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் பேங்க்ஸ் அப்ரூவல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் லோன் போகலாம். 80% வரலையும் லோன் வாங்க முடியும். 20% நீங்கள் கையிலேருந்து பே பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி கூட ஒரு வில்லா கம்பெனியில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வில்லா பிடிச்சிருந்துச்சு, எஸ் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஆல்ரெடி பர்மனெண்ட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம். உங்கள் வீட்டை அனுப்பி கேபை உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறோம். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் மேபி 5 பேர் 6 பேர் வைங்க, பெரிய வண்டி அனுப்புகிறேன். மேபி 2 பேர் 3 பேர் நான் சின்ன வண்டி அனுப்புகிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களை பிக்கப் பண்ணி ப்ராப்பர்ட்டி காமிச்சிட்டு ஸோ திருப்பி வீட்டில் உங்களை ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ வி வில் டேக் கேர் எவ்ரிதிங். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எண்ட் டு எண்ட் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம். ஸோ வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். வந்துட்டு பார்த்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். நான் வாங்கலை அது அப்புறம். பட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. ஸோ நம்ம இதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சனியா ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.